ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பாறை மீனும் மத்தி மீனும் எங்கள் அம்மா பொரிச்சிருந்தாங்க. அது வந்து மசாலா உதிராமல் கல்லில் ஒட்டாமல் சூப்பராக பொரிச்சிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு சொல்கிறேன் வாங்க. மீன் பொரிக்கிற மசாலாவுக்கு வந்து முதல்ல 2 ஸ்பூன் சீரகமும் கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் எடுத்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை அரைக்காதனால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறமா வந்து நல்லா காரமான மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதுவும் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோம். ரெண்டையும் அப்படி மீனில் கொட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அதே சேம் மசாலா வந்து மத்தி மீனுக்கும் அதே மசாலாவே போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். மசாலா பெரட்டினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வைக்கணும், இல்லாட்டி மசாலா ஒட்டாது. நல்லா ஊறினதுக்கப்புறம் கல்லில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பெரட்டி வச்சுருக்கிற மீன் எல்லாம் போட்டு கருக விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படின்னு போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோவும். பாறை மீன்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே கல்லில் வந்து அந்த எண்ணெயிலே வந்து மத்தி மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். மத்தி மீன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. மத்தி மீன் வந்து முள் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துட்டோம்னா அப்படியே மென்று சாப்பிட்ற அளவுக்கு ஆயிரும் முள் எல்லாம். மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தி மீன் வந்து கடல் மீனோட சேர்ந்தது. அப்படி சூடான வடித்த சாப்பாட்டில் பாறை மீன் குழம்ப ஊற்றி மத்தி மீன் பாறை மீன் ரெண்டையும் பொரிச்சதையும் வச்சு சாப்பாடை நல்லா பெனஞ்சு 2 மீன்லேயே கொஞ்சோண்டு பிச்சு வச்சு ஒரு வாய் எடுத்து வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி பொரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.